நீங்க என்ன கொடுத்தாலும் நாங்க வாங்கிக்குவோம். நாங்க போடுற ஓட்டு விஜய்க்கு தான். 2026 எலெக்ஷன் நியூ ஜெனரேஷன் எலெக்ஷன் தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நான் இது சொல்ல காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது பொங்கல், அதாவது நம்ம பொங்கலாக இருந்தாலும் சரி, போகியாக இருந்தாலும் சரி, மாட்டு பொங்கலாக இருந்தாலும் சரி, பொங்கலுக்குன்னு ஒரு அடையாளம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். திருவிழா மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் எல்லாருமே கொண்டாடுவோம். ஸோ இதுக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் என்ன சம்பந்தம்? இந்த பொங்கலுக்கு நடக்கிற இந்த கொண்டாட்டத்துக்கும் தாவேக்காக்கும் என்ன சம்பந்தம்? அதுதானே நீங்கள் யோசிக்கிறீங்க. அதை பற்றி தான் நான் இன்றைக்கி பேச வந்திருக்கேன். திமுகவில் இருக்கிற அனைத்து நிர்வாகிகளும் ஒரு மிகப்பெரிய ஷாக்கில் இருக்காங்க. ஆனால் நடக்கிற செயல்கள், செயல்முறைகள் அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு நிறைய நிர்வாகி இருக்காங்க. ரொம்ப வருஷமாக இருக்கிற ஒரு 75 வருஷமாக இருக்கிற ஒரு கட்சி திமுக, அவங்க ஏன் நம்மளை பார்த்து பதறாங்க, ஏன் இவ்வளோ டென்ஷனாக வராங்கன்னா, இப்போ பொங்கலுக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு. பார்க்கும்போது எனக்கு ஒரு கூஸ்பம் மூமெண்ட் சொல்லலாம். என்னடா இது இந்த அளவுக்கு மாறுது, இதுதான் ஜெனரேஷன் சேஞ்சா இல்லை இதுதான் மாற்றமா? அந்த அளவுக்கு எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. ஸோ மக்களுக்கு இதை கண்டிப்பாக கொண்டு வந்து பகிரணும், அவங்களுக்கு இந்த விஷயத்தை தெரியப்படுத்தணும், நம்மளோட கட்சி இந்த அளவுக்கு முன்னேறி வந்திருக்குன்றதை எல்லாருக்குமே தெரியப்படுத்தணுன்றதுனால தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரோட் சைடு அம்பானி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். கல்லூரிகள், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கல்லூரி பசங்கன்னும் போது அவங்க தான் அரசியலில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் சொல்லலாம். அதாவது இவ்வளோ இத்தனை வருஷமாக பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகம் வரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லா காலேஜஸ்லையும் பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் இருந்தது. எப்போ தமிழக வெற்றி கழகம் வந்ததோ, இப்போ ரீசனாக நடத்த கல்ச்சுரல்ஸ் எல்லாம் எடுத்து பாருங்கள், எல்லா காலேஜஸ்லையும் மெயினாக சொல்லப்போனால் ஸ்கூலுக்கு ஆனுவல் டேக்கு கூட பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தோட பாட்டு ப்ளே பண்ணுறாங்க. ஸோ பாட்டு மட்டும்தான் ப்ளே பண்ணுறாங்கன்னு பார்த்தா, கல்ச்சுரல் உள்ள நம்ம பசங்க உள்ள எல்லாருமே தமிழக வெற்றி கழகத்தோட கொடியை வச்சு டான்ஸ் ஆடுறாங்க. ஸோ யோசிச்சு பாருங்கள், யங் ஜெனரேஷன் மாற்றம்ன்றது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட தான் வரும். அந்த மாற்றம் மிகப்பெரிய லெவலில் இப்போ பொங்கலை முன்னிட்டு நிறைய காலேஜில் பார்த்தீங்கன்னா ஆனுவல் டே, இந்த ஃப்ரெஷர்ஸ் டே அதெல்லாம் நடக்குது. ஸோ இதெல்லாம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட பாட்டும் கொடியும் உள்ளே யூஸ் பண்ணியிருக்காங்க. இது நிறைய பேருக்கு வெறுப்பேற்றிருக்கு. கேரளா சைட்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காலேஜுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த கட்சி அந்த கட்சின்னு சொல்லி காலேஜுக்குள்ளே எலெக்ஷன்ஸ் நடக்கும், அதில் போட்டிடுவாங்க, அதுக்குள்ளே கட்சிகள் பேர்லாம் வரும். ஆனால் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காலேஜுக்குள்ளே இது வரைக்கும் அரசியல் எதுவும் போனது கிடையாது, உள்ள கட்சி சம்மந்தப்பட்ட எதுவுமே நடக்காது. முதல் முறையாக எனக்கு தெரிஞ்சு இந்த ஜெனரேஷன்லாம் 2026 ஒரு வித்தியாசமாக இருக்குது. காலேஜுக்குள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கொடிகள் எடுத்துகிட்டு உள்ளே போகிறாங்க, உள்ள பாட்டு ஆனுவல் டே பாட்டுக்கு, ஃப்ரெஷர்ஸ் டே பாட்டுக்கு, அந்த காலேஜில் கல்ச்சுரல் பாட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தோட ஒரு பொலிட்டிக்கல் சாங் பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் கல்ச்சுரலில் ப்ளே பண்ணுறாங்கன்னா எந்த அளவுக்கு பசங்க அந்த அளவுக்கு ஈர்ப்பில் இருக்காங்கன்னு தெரிஞ்சு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் 2026 நியூ இயர் பிறக்கும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, மெரினா பீச் சைடும் சரி, பெசநகரும் சரி, நியூ இயர் செலிப்ரேஷன் கூட பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக வெற்றி கழக கொடியோட தான் அங்கே இருக்கிற மக்கள் நியூ இயரை செலிப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. இதிலே நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதானே எந்த அளவுக்கு விஜய் நம்ம மேலே ஈர்ப்பு வந்திருக்குன்ட்டு. ஸோ இப்போ நான் சொல்ல போகிறது அதை விட ஒரு வித்தியாசமான விஷயம். முன்னாடியே சொன்ன பாருங்க, இந்த பொங்கல் நிகழ்ச்சிக்கு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. நிறைய பேர் வீட்டு வாசலில் தமிழக வெற்றி கழகத்தோட கொடி, அது மட்டும் இல்லாமல் இந்த 2 யானை இருக்கிற மாதிரி கொடியில் வர சின்னங்கள், விஜயனோட படம் போட்டு ஓட் ஃபார் டிவிக்கே, பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும், இந்த மாதிரி நிறைய வசனங்களை வச்சு வீட்டு வாசலில் பொங்கலை முன்னிட்டு கோலம் போட்டிருக்காங்க. எனக்கு பார்க்கும்போது வியக்க வச்சது கிட்டத்தட்ட ஒரு 50-55 கோலங்களுக்கு மேலே நான் பார்த்தேன். இது கண்டிப்பாக உங்ககிட்ட எடுத்து வந்து சேர்க்கணுன்ற ஒரு விஷயம் தான், அதனால தான் இதை நான் கொண்டு வந்து சேர்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் கோலம் போட்டிகள் பொங்கலை முன்னிட்டு அவங்கவுங்க கிராமத்தில் அவங்கவுங்க ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பொங்கல் செலிப்ரேஷன் நடத்துவாங்க. இந்த உரியடிக்கிறது, கோலம் போட்டி, இந்த சேரு, அந்த கேமு, லெமன் அண்ட் ஸ்பூனு, இந்த மாதிரி எல்லா போட்டிகளும் நடக்கும். அதில் இந்த கோலம் போட்டியில் தமிழ்நாட்டில் பெரும்பாலும் சென்னை சிட்டியாக இருந்தாலும் சரி, ஊர் சைடு எல்லா இடத்துலையும் இந்த கோலம் போட்டிகளில் விஜயனோட தமிழக வெற்றி கழகத்தை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி கொடி வச்சு அந்த மாதிரி கோலங்கள் போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி திமுக காரங்க நம்ம தமிழக வெற்றி கழக தோழர்களை பார்த்து தான் பயந்தாங்க, என்னடா இவனுங்க இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி நம்ம கிட்ட தான் சண்டைக்கு வந்தாங்க. முதல் முறையாக மக்கள் கிட்ட சண்டைக்கு போகிறாங்க. அந்த கோலத்தை பார்த்து நாமக்கல்லில் இருக்கிற திமுக ஆளுங்க அந்த வீட்டு வாசலுக்கு போய் அந்த கோலத்தை அழிக்கிறாங்க, டிவிக்கேன்றதை அழிக்கிறாங்க, அந்த கொடி சின்னத்தை அழிக்கிறாங்க, விஜயனோட முகத்தை அழிக்கிறாங்க. முகத்தை அழிச்சிட்டு அங்கே இருக்கிற பாட்டி கிட்ட நின்று சண்டை போடுறாங்க, நீங்கள் ஏமா இந்த கோலத்தை போடுறீங்க? அப்போ அந்த பாட்டி சொன்ன பதில் என்னை வியக்க வச்சுது. ஏங்க எலெக்ஷன்னா பரவாயில்ல, நீங்கள் ஓட்டு கேட்டு வரீங்க, உங்களுக்கு போடல அப்படி இப்படி நீங்கள் சொல்லலாம். இது நான் கோலம் போட்டிருக்கேன், என் வீட்டு வாசலில் போட்டிருக்கேன், பொங்கலை முன்னிட்டு எனக்கு பிடிச்சிருக்கு நான் போட்டிருக்கேன், நீங்கள் எப்படிங்க வந்து அழிப்பீங்கன்னு சொல்லி அங்கே ஒரு வாக்குவாதமே நடந்திருக்கு. ஸோ பொதுமக்கள் எந்த அளவுக்கு விஜயனை ஈர்க்கிறாங்கன்றதில் இந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் பல இடத்துல
இடத்துல இந்த போட்டிகள் நடந்திருக்கு அவங்க ஏரியா சார்பாக இந்த சேரில் சுற்றுற அந்த ரேஸு லெமன் அண்ட் ஸ்பூன் இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா உங்கள் விஜய் அந்த சாங் போட்டிருக்காங்க. பெரும்பாலும் பல இடத்துல நடந்திருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணுறாங்கன்றது நமக்கு தெரிய வந்து. அதே மாதிரி இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் இன்னொரு விஷயம், அதாவது ஜல்லிக்கட்டு. நேற்று ஜல்லிக்கட்டு நடந்தது மதுரையில். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ரௌடு திமுக சேர்ந்த நிறைய நிர்வாகிகளாக இருந்தாங்க. அதுக்குள்ளே சாதாரண மக்கள் அங்கே இருக்கிற தொழிலாளிகள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தை கூட அந்த கூட்டத்தில் தூக்கி காட்டுறாங்க. இது லைவாக நியூஸில் வருது, நிறைய நியூஸில் இதை கவர் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் பொங்கல் அதுமா பார்த்தீங்கன்னா திமுக காரங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அடி. இதை விட வேற பெருசு என்னவா இருக்க முடியும் சொல்லுங்கள்? அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மக்கள் வரவேற்பு கொடுக்குறாங்க. இந்த பொங்கல் அன்னைக்கும் சரி, பொங்கலுக்கு முன்னாடியும் சரி, இப்போ மாட்டு பொங்கலுக்கும் சரி, இந்த ஃபெஸ்டிவலை தமிழக வெற்றி கழகத்தோட கொண்டாடணும் மக்கள் நினைக்கிறாங்க. ஒவ்வொரு இடத்துக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம தோழர்கள் தான் எல்லாமே விஜயனனை பற்றி பேசுறதும் இந்த பூத்தில் உட்கார்றதும் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் பற்றலாம் இருந்தோம். எனக்கு தெரிஞ்சு இந்த பொங்கல் நிகழ்ச்சி பார்க்கும்போது நான் முன்னாடி நிறைய வீடியோவில் சொன்னேன், பொங்கல் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் மக்களே சொல்லுவாங்க அடுத்த முதலமைச்சர் விஜய் அண்ணன்ட்டு. ஸோ அது அப்படியே நடக்குது. நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் நடக்குது. அதே மாதிரி ரேஷன் கடையில் 3000 ரூபா கொடுத்தாங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் நடந்த ஒரு மிகப்பெரிய கூத்து நான் சொல்கிறேன். ரேஷன் கடைக்கு அந்த அரிசி சக்கரை வாங்க போகிறவங்க எப்படி போகிறாங்க தெரியுமா? கையில் பை கொண்டு போகணும். அந்த பை எந்த பை தெரியுமா கொண்டு போகிறாங்க? விஜயனோட முகம் பதிச்ச பையை எடுத்துகிட்டு போகிறாங்க. எடுத்துகிட்டு போய் அதில் சக்கரை அரிசிலாம் அந்த பையில் வாங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கரும்பை வாங்கிட்டு வெளியே வராங்க. வெளியே வந்து ஃபேமிலியோடு நின்று எல்லாருமே இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுறாங்க. என்ன தெரியுமா போடுறாங்க? இந்த 3000 ரூபா பணம், இந்த 3000 ரூபா பணம் நாங்கள் வாங்கியிருக்கோம், இந்த வேட்டி சேலை வாங்கியிருக்கோம், இந்த பருப்பு, இந்த அரிசி சக்கரை, இந்த கரும்பு எல்லாம் நான் வாங்கியிருக்கோம். இது எல்லாமே தமிழக அரசு கொடுத்துருக்காங்க, ரேஷன் கடையில் வாங்கியிருக்கோம். ஆனால் இங்கே ஓட்டு தலைவர் தளபதி விஜயனனுக்கு தான், இந்த வருஷம் டிவிக்கு தான் ஓட்டு போடுன்னு சொல்லி இன்ஸ்டாகிராமில் வைரலாக ரீல்ஸ் சுற்றிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அமைச்சர்களுக்கும் நம்ம திமுகவில் இருக்கிற நிர்வாகிகளுக்கெல்லாம் கோவம் வருமா வராதா? ஸோ இன்ஸ்டாகிராமை திறந்து ரீலை திறந்தாலே இந்த மாதிரி விஷயங்கள் தான் வருது. அவங்க எல்லாருமே பொங்கல் அதுமா காலையில் எந்திரிச்சு நின்று வீட்டு வாசலில் நின்று பொங்கல் வாழ்த்துகள் சொல்லுவாங்கன்னு பார்த்தா எல்லாருமே நாங்கள் குடும்பத்தோட டிவி கேட்க தான் ஓட்டு போடுவோம்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதுவும் சாதாரண மக்கள், வயசானவங்க, நல்லா படித்தவங்க, யங்ஸ்டர்ஸு, நிறைய லேடிஸு, இவங்களாம் இந்த விஷயத்த சொல்லாது பார்க்கும்போது 100% விஜயனன் தான் இந்த ஆட்சி அமைக்க போகிறாரு. நமக்கு இந்த கூட்டணி வேணாம், மக்கள் கூட்டணி நம்மக்கிட்ட இருக்குன்றத தெளிவாக எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கும்போது தெரியுது. இந்த 3000 ரூபா பணத்தை வாங்கிட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எப்போ ஜனநாயகன் ரிலீஸ் ஆகும் அந்த படத்துக்கான டிக்கெட்டுக்கும் அந்த ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்கும் அதுக்கு இந்த 3000 ரூபா உதவுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு மிகப்பெரிய மாற்றம் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த இன்சிடென்ட் இப்போ நான் சொன்ன இன்சிடென்ட்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த பொங்கல் எல்லாமே விஜயனன் கூட தான் நம்ம செலிப்ரேஷன் பண்ணியிருக்கோம், பண்ணிக்கிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரே ஒரு வருத்தம் என்னென்னா, ஜனநாயகன் ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகலைன்ற ஒரே ஒரு வருத்தம் மட்டும்தான் இருக்கே தவிர மற்றபடி தமிழக வெற்றி கழகத்தில் இப்போ லேட்டஸ்ட்டாக கூட நேற்று கூட பார்த்தீங்கன்னா இந்த குழுவெல்லாம் அமைச்சிருக்காங்க. நிறைய பேரோட லிஸ்ட்டு தமிழக வெற்றி கழகம் இந்த பிரச்சார பிரிவு இந்த மாதிரி எல்லா விஷயத்திலும் பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்காங்க. ஒவ்வொரு விஷயமும் டே பை டே பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அடுத்த சுற்றுப்பயணம் சேலத்தில் நடக்க போகுதுன்னு சொல்லி அங்கே இருக்கிற மாவட்ட செயலாளர் அண்ணன் பார்த்திபண்ணன் ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தாரு. அதோட டேட்டுக்காக தான் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு ஜனநாயகன் ரிலீஸுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபுல் ஃபிளட்ஜாக நடக்கும்னு நினைக்கிறேன். அது இந்த மாதிரி ஹோல்ட் ஆனதான் 20ஆம் தேதி ஓரளவுக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்துடும் சொல்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒரு திரைப்படத்தை இந்த அளவுக்கு முடக்கிறாங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு நம்ம தமிழக அரசுக்கும் பிஜேபிக்கும் எந்த அளவுக்கு நம்ம அண்ணன் மேலே பயம் இருக்குன்றத இதில் தெளிவாக தெரியுது. ஸோ இதுக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம். படம் ரிலீஸுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் வரப்போகுது. அதெல்லாம் ஆவலாக நானும் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ நீங்கள் இன்றைக்கி நான் சொன்ன இந்த பொங்கல் நிகழ்ச்சியை பற்றியும் மக்கள் விஜயனனை கொண்டாடுற பற்றியெல்லாம் என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஒன்ஸ் அகெயின் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஒன்ஸ் அகெயின் எல்லாருக்குமே பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷம் இனிய வருஷமாக நமக்கு கண்டிப்பாக இருக்குங்க, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. எல்லாரும் என்கிட்ட அதிகமாக கேட்குற விஷயம், பிரதர் உங்களோட ஒஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடியெல்லாம் சொல்லுங்கன்ட்டு. இப்போ பெரும்பாலும் எல்லா வீடியோவிலும் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். வில்லிவாக்கம் ஜே அஸ்வின் அதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல், ஸ்க்ரீனில் கூட காட்டுறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய வீடியோஸ் ரீல்ஸ் எல்லாம் நாங்கள் ஷேர் பண்ணுறோம். அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் நமக்கு பேஜ் இருக்குது, ரோட் சைடு அம்பானிஸ்ன்னு நமக்கு பேஜ் இருக்குது. அங்கேயும் என்னோட எல்லா வீடியோஸு எல்லாம் கண்டென்ட்டும் அங்கேயும் நான் ஷேர் பண்ணுறேன். நம்ம ஃபேஸ்புக்லேயும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் இன்னும் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. கீழே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் ஒரு பட்டன் தெரியும், கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உயிர் இருக்கிற வரைக்கும் தலைவர் தளபதியை பற்றியும் தமிழக வெற்றி கழகத்தை பற்றியும் பேசிக்கிட்டே இருப்பேன். இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போங்க. ஸ்டார்ட் டேக்கர் பாபாய். நான் உங்கள் ஏஜே. நன்றி.